திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பில் 27வது திருப்பாடல். கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டுகண்டாய் நின் புலன் கடலே. பதவுரை. என்னை கழுமணியே. கழுவுமணி அப்படிங்கிறது கழும்னு வந்திருக்கு. கழுவுமணி என்னை அடியேனை தூய்மைப்படுத்துகின்ற மாணிக்கமணியே. என்னை தூய்மைப்படுத்துகின்ற மாணிக்கமணியே. கொழுமணி ஏர் நகையார். கொழுத்தல்னா இங்கே செழிப்புள்ளன்னு அர்த்தம். செழிப்புள்ள முத்தை ஒத்த அழகிய பற்களையுடைய மகளிரின் கொழுமணி ஏர் நகையார். கொங்கை குன்றிடை சென்று மார்பகமாகிய மலைகளில் ஏறி சென்று குன்றி விழும் அடியேனை அறிவு குறைந்து இடறி வருகின்ற அடியேனை. குன்றி விழும்னு இருக்கு. எது குன்றுது? அறிவு குன்றுது, ஒழுக்கம் குன்றுது, செல்வம் குன்றுது. இப்படி பல பொருள் இருக்குது. அதுக்கு நான் விரிவுரை சொல்லும்போது சொல்கிறேன். குன்றி விழும் அடியேனை விடுதி கைவிட்டு விடாதே. மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை. அன்பு முதிர்ச்சியால் உடல் முழுதும் நடுங்கி அழுகின்ற மெய்யடியார் பக்கம் என்னை ஆர்த்து வைத்து அடியேனை பிணித்து வைத்து ஆட்கொண்டு அருளி ஆளாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்து நின் புலன்கடல் காட்டு. நின் ஞானமயமாகிய திருவடியை காட்டி அருளல் வேண்டும். இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் இன்பத்திலே விழுந்து அந்த இடத்திலே கிடக்கின்ற என்னை கைதூக்கி மெய் முழுதும் நடுங்கி அழுகின்ற அடியார்கள் கூட்டத்தில் என்னை வைத்து என்னை ஆட்கொண்டு அருளி உன்னுடைய ஞானமயமான திருவடிகளை எனக்கு காட்ட வேண்டும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாலியல் இன்பத்தில் நான் வீழ்ந்தால் நான் கடைக்கோடிக்கு சென்று உன்னுடைய தரிசனமே எனக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த சுகத்தில் என்னுடைய மனது ஆசைப்படுகிறது. அந்த ஆழத்திற்கு சென்று நான் வீழ்ந்து விடாமல், என்னை கைவிட்டு விடாமல் தூக்கி எனக்கு என்ன பதம் தர வேண்டும் என்றால், இந்த உடம்பு முழுதும் நடுங்கி கண்களில் ஓயாது கண்ணீர் சோர உன்னை நினைத்து அழுகின்ற அடியார் கூட்டத்தில் என்னை சேர்க்க வேண்டும். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை என்னை ஆர்த்து வைத்துன்னா கட்டி வைக்கணுங்கிறார். ஆர்த்தல்னா பிணித்து வைத்து. ஏன்னா அடியார் கூட்டத்தில் இருந்தால் அடியார்கள் எப்பொழுதும் சிவசிந்தனையோடு இருப்பார்கள். அந்த சிவசிந்தனை எங்கே ரொம்ப அதிர்வலைகள் அதிகமாக வில்பவரை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த அந்த எண்ணத்திலே ஆக்கர்ஷிக்கப்படுவார்கள். இதை மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவத்திலே கண்டார். எங்கே கண்டார் அப்படின்னா, திருப்பெருந்துறையிலே சுவாமி அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிந்தார். அடியார் கூட்டத்தில் போய் உட்கார் அப்படின்னார். உட்கார்ந்த உடனே மின்சாரம் பாய்ந்தது போன்று அவருடைய உடம்பிலே தெய்வ அதிர்வுகள் சேர்ந்தது. அந்த அதிர்வுகள் சேர்ந்த உடனே தன்னை மறந்தார். முற்றிலும் சிவாம்சமாக சிவனாகவே மாறினார். அவர் சிவமாம் தன்மை எய்தினார். இதை அந்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் நினைத்து பார்த்தா நமக்கு சிவாம்சமாக நாம் மாறி அமைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போது சாமி அடியார் கூட்டத்தில் நம்மளை உட்கார வச்சது தான் காரணம். இந்த அடியார்கள் எல்லாம் சிவத்தை பற்றி மிக
அதிகமாக ஆழமாக சிந்திப்பதினாலே அந்த அதிர்வலைகள் நம்மை தாக்கி நம்மையும் சிவமாம் தன்மை அடையுமாறு செய்தது. ஆகவே இந்த அடியார் கூட்டத்தில் நம்மளை வைக்க வேண்டும் பல இடங்களில் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல என்னை ஆர்த்து வைத்து அடியேனை அதுக்குள்ளே பிணித்து வைத்து கட்டி வைத்துன்னு அர்த்தம். ஆர்த்தல் அப்படின்னா கட்டி வைத்தல். ஆட்கொண்டு அருளி அடியார் கூட்டத்தில் வச்சு என்னை தூய்மைப்படுத்தி அதன் பிறகு ஆட்கொண்டு அருளி அதன் பிறகு உன்னுடைய திருவடியை காட்டு. அப்போ திருவடியை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி எங்கே நம்ம இருக்கணும்னா அடியார் கூட்டத்துக்குள்ளே இருக்கணும். எவ்வளவு கடைத்தரமாக இருந்தாலும் இந்த பொறி இன்பத்தில் நாம் ஈடுபட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் எந்த வழியாக வரணும்னா அது அடியார் கூட்டத்தின் வழியாக வர வேண்டும் என்ற சாதனத்தை நமக்கு சொல்லுகிறார். இந்த சாதனம் உனக்கு கொடுக்குறேனா, இந்த சாதனத்தை எடுத்துக்கோ. இந்த சாதனத்தின் மூலமாக அடியார் கூட்டத்தில் எப்பொழுதும் ஒரு பெரிய சத்சங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இறைவனை உணர்ந்தவர்களோ அவர்களோடு தொடர்பு கொள்வது சத்சங்கம். இந்த காசு கொடுத்து வந்து சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அதில் போய் உட்கார்றதெல்லாம் சத்சங்கம் கிடையாது. ஒரு மணி நேரம் பேச்சு, அதில் இத்தனை நகைச்சுவை பேச்சு, இத்தனை வெளியில் உள்ள பேச்சு, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு சத்சங்கம்னு பேர் கிடையாது. யார் சத்தை உணர்ந்தவர்களோ, சத்தாகிய மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களோ அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்பது தான் சத்சங்கம். அடியார்கள் எப்பொழுதும் சிவசிந்தனையிலே ஊறியிருப்பதினாலே அவர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்வலைகள் அவருடைய உடம்பில் இருக்கும். சில அடியார்கள் நம்மை தொட்டாலே போதும், நமக்கு அந்த அதிர்வலைகளை ஒட்டி கொண்டு சில இன்பமயமான உணர்வுகளை நமக்கு தோற்றுவிக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறார், இதை அனுபவித்து பார்த்தவர். அதனால் என்ன சொல்கிறார், மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை என்னை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி நின் புலன்கடல் காட்டு, அதுக்கு பிறகு உன்னுடைய தரிசனத்தை எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலை நாம் பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பாக செய்திகள். ஒரு மனிதனை நம்மிடம் இருக்கின்ற 5 பொறிகளும், அந்த பொறிகள் மனதின் வழியாக செயல்படுகின்றன. மனதிற்கு பின்புலமாக ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அறியாமை, இதெல்லாம் இருக்கு. இந்த அறியாமை எல்லா இடத்திலும் தன்னுடைய பதிவை செய்கிறது. அப்போ ஆன்மாவிற்கு கருவியாக இருக்கின்ற மனதிலும் அது தன்னுடைய பதிவை செய்து அறியாமையுடையதாக செய்கிறது. அந்த மனது புலன்களை ஆட்டி படைக்கிறது. அப்போ மனது அறியாமையில் இருக்கும் பொழுது புலன்களும் தவறான பாதைக்கு செல்கிறது. அப்போ இந்த உடலுக்கு சுகம் தருகின்ற இன்பங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு மனசு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது கண் வழியாக பார்த்தா அழகான பொருள் இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாமா, நம்ம கவனுடைய வீட்டில் வச்சுக்கலாமா, நம்ம கவனத்துக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்குது. அதே மாதிரி சுவையான பொருள்கள் வெளியில் இருந்தால் அது நம்மளை அழைத்து கூப்பிட்டு நம்மளை சாப்பிட வைக்குது. இப்படி ஒவ்வொரு புலனும் வெளியே செல்லுமாறு படைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதிலே பாலியல் இன்பங்கள் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறது. சுவாமிகள் இங்கே கீழ்கண்ட விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை நாம் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். முற்றிலும் துறவு நிலையில் இருந்தவர்கள் நம்முடைய சுவாமிகள், துறவு நிலைய உச்சத்தில் இருந்தவர்கள். இந்த பதிகத்தினுடைய தலைப்பே பிரபஞ்ச வைராக்கியம், பிரபஞ்சத்தை முற்ற துறந்த நிலை. அதற்குரிய சாதனங்களைத்தான் சுவாமிகள் இங்கு சொல்லி வருகிறார்கள். ஒரு மனிதனை மிகவும் கீழான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியது பாலியல் இன்பம். இங்கு துறவிகளுக்கு அந்த பாலியல் இன்பம் எவ்வளவு துன்பத்தை தரும், அது எவ்வளவு கீழ்த்தரமான நிலையை தரும் என்பதை இங்கு விளக்க முற்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் உண்டு. இல்லறத்தானுக்கு ஒரு தர்மம் உண்டு. அவன் ஒரு மனைவியோடு கூடி அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும், ஒரு கணவனோடு கூடி வாழ்க்கை நடத்த வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறது இல்லற தர்மம். அதை பற்றி இங்கு பேசப்படவில்லை.
பிறன்மனை விடுதல் என்பது இல்லறத்தானுக்கும் குற்றம். அதை நம்ம நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாமி எந்த அடிப்படையில் நின்று பேசுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் இந்த பாடலையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். துறவிக்கு பாலியல் இன்பம் என்பது விஷமாக கருதப்படும். அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் உண்டு. நாம் தெரிந்த கதை ஒன்று உண்டு, உங்களுக்கு முன்னாடியே நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். ஒரு முனிவர் ஆற்று ஓரமாக அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். தர்மம் வெவ்வேறு ஆசிரமத்திற்கும் வெவ்வேறாக இருக்கும். பிரம்மச்சரிய தர்மம் வேறு, இல்லற தர்மம் வேறு, வானப்பிரஸ்த தர்மம் வேறு, சந்நியாச தர்மம் வேறு. அதனால தான் வர்ண ஆசிரம தர்மம் என்று பெரியவர்கள் அதை வகுத்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத தேசம் ரொம்ப நாகரிகத்தினுடைய உச்சமாக இருந்தது. அதனால் அந்த தர்மங்களெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இல்லறத்தானுக்கு எது தர்மமோ அது சந்நியாசிக்கு தர்மம் அல்ல. இங்கு சாமி சந்நியாச தர்மத்தில் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாலியல் இன்பம் மிக விஷமாக தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் நின்று இந்த பாடலை சொல்ல இருக்கிறார்கள். நான் முன்ன சொன்ன சந்நியாசி ஒரு துறவி ஒரு ஆற்றின் வழியாக போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆற்றின் ஓரமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேள் தவறி ஆற்றிலே விழுந்து விடுகிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு கருணை தோன்றுகிறது மனதிலே. இது தேளென்றும் பாராமல் அதை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து வேகமாக ஓடி வேறொன்றும் அதற்கு சாதனம் இல்லாததால் தன்னுடைய கையையே பயன்படுத்தி தேளை எடுத்து தரையிலே போடுகிறார். ஆனாலும் தேள் தொட்டவுடனேயே அது கொட்டி விடுகிறது. கை வலிக்கிறது. அவர் கையை உதறி அந்த தரையிலே போடும்போது தவறி மீண்டும் குளத்திலே விழுந்து அந்த ஆற்றிலே விழுந்து விடுகிறது. அவர் மீண்டும் அதை எடுத்து கரையிலே போடுகிறார். இது மாதிரி 2-3 முறை செய்து அதை காப்பாற்றி விடுகிறார். பக்கத்திலே சென்ற ஒருவர் இந்த சன்னியாசியை திட்டுகிறார். நீ முட்டாளா இருப்பியா? அந்த தேள் உன்னை கொட்டிவிடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதை போய் நீ தூக்கி போடுறியே. இப்போ 4 இடத்துல கடிச்சிருக்குதே, நீயே உயிர் வாழ்வதற்கு இன்னமே உன்னுடைய உயிரே போனாலும் போயிடுமே, அந்த ஆபத்தை நீ தேடிக்கொள்கிறாயே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த துறவி சொன்னார், சந்நியாச தர்மம் பிற உயிர்கள் துன்பப்படும் பொழுது அதை காப்பாற்ற வேண்டும். அந்த தர்மத்தை நான் செய்தேன். தேளினுடைய தர்மம் அது தன்னை யாராவது துன்புறுத்த வந்தால் கொட்டுவது. நான் துன்புறுத்த வருகிறேன் என்று நினைத்து அது கொட்டிவிட்டது. அதனுடைய தர்மத்தை அது செய்கிறது, என்னுடைய தர்மத்தை நான் செய்கிறேன் என்று அவர் அந்த வழியை சென்றார் என்பது ஒரு வரலாறு. அப்போ எல்லாருக்கும் தர்மம் வேறுபடுகிறது. ஒரு சந்நியாசி ஒரு பாலியல் இன்பத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷமாக கருதுகிறான். அந்த அடிப்படையில் நின்று இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால் இந்த பாடல் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும். அதோடு கூட இல்லறத்தார்கள் கூட மனதாலும் கூட பிற, அதாவது ஆண் பெண்களையோ பெண் ஆணையோ மனதாலும் நினையாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற தர்மமும் இங்கு சொல்லப்படுவதாக நாம் உறுதி கொள்ள வேண்டும். ஏன்னா தர்மம் ரொம்ப உயர்ந்தது. நம்முடைய சுகத்தை விட்டு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். கடோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, சுகம் வேறு, சிறப்பு வேறு, நன்மை வேறு, இன்பம் வேறு, சிறப்பு வேறு. இன்பம் தருவதெல்லாம் சிறப்பானதெல்லாம் இன்பம் தரும்னு சொல்ல முடியாது. இங்கே கீழே பணம் கிடக்கு, இங்கே இருக்கிற 10 பேரில் யாரோ ஒருத்தர் கீழே போட்டுருக்கிறீங்க, நான் சொல்லாமல் எடுத்துக்கலாம், அது இன்பம். இது யாருடைய பணமோ யாருடைய பணம் அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா அது சிறப்பு, அது அறம். அறம் சுகம் தராது, அந்த பணத்தினால அது நன்மை கிடைக்காதில்ல. இன்பம் வேறு, அறம் வேறு. அறத்தை நாடுபவன் மேன்மை அடைகிறான், சுகத்தை நாடுபவன் கீழ்மை அடைகிறான். அதனால் அவரவர்களுடைய தர்மத்தோடு வாழுதல் என்பது பெரியவர்கள் நமக்கு அதில்
தயவு தாட்சியம் இல்லாமல் அதை நமக்கு சொல்லுகிறார்கள். முற்றிலும் சிவச்சார்பு எழுதியிருந்தார். இந்த பிறவி துன்பம் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார். மானுட வாழ்க்கையில் மற்ற மாந்தர்கள் துன்பமடைவதை அவர் விரும்பவில்லை. எல்லோரும் நலமடைய வேண்டும் என்றே அவர் கருதினார். ஆகவே தான் கண்ட உண்மைகளை பட்டவர்த்தனமாக மிக தெளிவாக, ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வெளிப்படையாக அவர் தெரிவிக்கிறார். அதனால் ஒவ்வொரு பாடலையும் நாம் மிக கவனமாக அவர்கள் என்ன போக்கில், என்ன பான்மையில், என்ன மனநிலையில் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும். அப்படி இல்லாமல் சிவபெருமானுக்கு நிகரான ஒரு பெருமையுடைய ஒரு ஞானியை நம்ம எந்த விதத்திலும் குறைவாக கருதிவிடக்கூடாது. அப்படி குறைவாக நாம் கருதினோமானால் அது நமக்கு மிகப்பெரிய பாவத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு தெரியாதே ஒன்றும் கிடையாது. அவரே ஒரு பாடலில் சொல்லுகிறார், கற்பனவும் இனி அமையும். நான் என்ன படிக்கணுமோ எனக்கு தானாகவே சாமியினுடைய அருளால் எனக்கு வந்துருங்கிறார். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி. அதனால் இந்த மாதிரி பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவர்கள் அறிவுக்கு நம்ம உயர முடியவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. நமக்குன்னு சொல்லக்கூடாது, திரும்பவும் எனக்கு முடியாது, நம்முடைய அறிவு அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாம் அதை புரிந்து கொண்டு அவர்களை சரியான கோணத்தில் அணுக வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த முன்னுரையை சொல்லி இந்த பாடலை தொடங்குவோம். என்னை கழும்மணியே, முதல் சிந்தனை, என்னை கழும்மணியே, அடியேனை தூய்மைப்படுத்துகின்ற மாணிக்கமணி. சுவாமி ரொம்ப அடிக்கடி சிவபெருமானை மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்லுவார். ஏன் மாணிக்கம்னு சொல்கிறாருன்னா, சிவபெருமான் சிவந்த மேனி, செந்தாமரை காடு அணைய மேனி, தீச்சுடர் போல மேனி அவனுக்கு. அதனால் மாணிக்கமணி என்று அழைப்பதிலே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னை இந்த மணி எப்பேற்பட்ட மணின்னா, என்னை கழுவுகின்ற மணி, கழுவு மணி அப்படிங்கிறதான் இங்கே கழுமணின்னு அமைந்திருக்கிறது. அதை கழுவுமணி, கழுவுதல் அப்படின்னா தூய்மை செய்தல். என்னை தூய்மை செய்கின்ற மாணிக்கமணியே, இது ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சுயம் பிரகாசமான ஒரு மணி. எல்லா பிரகாசமுத்துக்கும் மூல பிரகாசம் சிவபெருமான். அருக்கனில் சோதி அமைத்தோன். சூரியன் பிரகாசிக்கிறது என்றால் சிவபெருமான் அந்த பிரகாசத்தை சூரியனுக்கு தருகிறான். அந்த சுயம் பிரகாசம் எதுக்கும் கிடையாது. சுவாமி தான் எங்கெல்லாம் சிறப்பு இருக்கிறதோ, உலகத்தில் எங்கெல்லாம் சிறப்பு இருக்கிறதோ அது அதனுடைய சிறப்பு இல்லை, எல்லா சிறப்பும் சிவபெருமான் தந்தது. ஏதாவது என்னிடம் ஒரு சிறப்பு இருந்தால் என்னுடைய சிறப்பு என்று நான் அகங்கரிக்கக்கூடாது. அந்த சிறப்பு சிவனுடைய அருளால், அருள் அவனுடைய கதிர் ஒன்று என்னிடமிருந்து என் மூலமாக பிரகாசிக்க வைத்திருக்கிறான் இந்த சிறப்பை என்று நான் உணர வேண்டும். எங்கும் அவன், எல்லாம் அவன். அவனுடைய சாநித்தியம் இல்லாத ஒரு இடம், ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. இந்த மணி சுயம் பிரகாசமாக இருந்து எல்லாவற்றையும் தூய்மை செய்கிறது. தூய்மை செய்யக்கூடிய மணி அது தான் தோன்றி இந்த உலகத்தில், இங்கே மணியை தான் உதாரணமாக சொல்ல முடியும் பிரகாசத்திற்காக. உலகத்தில் உள்ள மணிகளெல்லாம் பிறரால் தூய்மை செய்யப்படுவன. வைரம் இருக்குது, அது ஜொலிக்குதுன்னா எடுக்கும் பொழுது அது ஜொலிக்காது. அதை அந்த வைரம் ஜொலிப்பதற்கு அதை சரியான முறையிலே பக்குவப்படுத்தி அதை ஒளியை கொண்டு வர வேண்டும். அதை தெரிந்த அந்த கலைஞர்கள்
அதை சரியான முறையிலே அது மேலே இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கி அதை அந்த வைரத்தை ஒளிவிடச் செய்வார்கள். எல்லா மணியையும் சுத்தப்படுத்தணும். ஆனால் இந்த மணி இருக்கிறதே, இது யாரும் சுத்தப்படுத்த வேண்டியதில்லை. இந்த மணி பிற மணிகளை, ஆன்மாக்களை சுத்தப்படுத்தக்கூடியது. என்னை கழும் மணியே. அதாவது உயிருக்கு குற்றம் எது, அழுக்கு எதுன்னா, இப்போ வைரத்துக்கு அழுக்கு அதன் மேல் படிந்திருக்கின்ற வேற்று அந்த வைரத்தை தவிர மற்ற உலோகங்கள், மண் போன்றவைகள் அதை மூடியிருக்கும். இப்போ இந்த உயிரை கழுவணும்னா லக்ஸோ போட்டு குளிச்சுட்டு போகிறது உடம்ப, அப்படி இல்லை. உயிர் கழுவுதல் என்பது உயிரிலே படிந்திருக்கின்ற நீக்க முடியாத பிணித்துள்ள அழுக்கு அறியாமை. அந்த அறியாமையை நீக்குகின்ற மணியாக சிவபெருமான் விளங்குகின்றான். ஆகிய பாச அழுக்கை நீக்கி என்னை ஞானமயமாக செய்கின்ற பெரும்பொருளே அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா கடைசியில் உன் புலன்கடல் காட்டுன்னு சொல்ல வர்றார். கடைசியில் இந்த பாட்டினுடைய கடைசியில் உன் புலன்கடல் காட்டு அப்படின்னா உன்னுடைய ஞானமொழியான திருவடியை காட்டு. உன்னுடைய ஞானமயமான திருவடியை நாம் பார்க்கணும்னா என்னை நீ தூய்மை செய்தால்தான் அந்த ஞானமயமான திருவடியை பார்க்க முடியும். ஆகவே நான் பார்ப்பதற்கு நீ கழுமணியாக இருக்கிறாய் அப்படிங்கிறத இப்படி கொண்டு வர்றார். எவ்வளவு இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நுட்பங்களை நிறைய நம்ம பார்க்கலாம். என்னை கழுமணியே, என்னிடம் நிறைய குற்றங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை கழுவி என்னுடைய பாச அழுக்கை போக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்று தன்னையே அவர் ஒரு சுய ஆராய்ச்சி அப்படி செய்கிறார். கொழுமணி ஏர் நகையார். கொழுத்தல்னா செழிப்புள்ள முத்தை ஒத்த அழகிய பற்களையுடைய மகளிர். அப்போது இந்த செழிப்புள்ள முத்தை போன்ற பற்களை உடையவர்கள்னா அவர்கள் வயது குறைந்த இளமகளிர் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுகின்றார். ஏர் நகையார். ஏர்னா அழகிய, அழகிய நகை. இந்த இடத்துல நகைத்தற்குரிய பற்களை உடையவர்கள். கொங்கை குன்றிடை சென்று, மார்பகங்களாகிய மலைகளிலே ஏறி சென்று, அதாவது அந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே கவர்ச்சி ஏற்பட்டு அதிலேயே என்னுடைய சிந்தனையை செலுத்தி, அதை மலையாக சொல்கிறார் அவர். ஏன் மலையாக சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த மலையை பற்றி வருவோம். மலையை ஏன் சொல்கிறாருன்னா, மலையேறுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக மலையேறுதல் என்பது ரொம்ப அயற்சி மிக்கது. மலையில் ஏறுறதுங்கிறது ரொம்ப மூச்சு வாங்கும். நம்முடைய சக்திகள்லாம் குறைஞ்சிரும். மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு பிளவுலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறோம்னு வச்சுங்க, தாவும்பொழுது கீழே விழுந்துட்டா, அதாவது நடையில் நடக்கும் பொழுது, தரையிலே சமதரையில் நடக்கும் பொழுது நம்முடைய வீழ்ச்சி ஓரளவுக்கு தான் இருக்கும், அடி ரொம்ப படாது. மலையிலிருந்து வீழும் பொழுது நமக்கு அதனுடைய துன்பம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை 2 மலைக்கும் இடையில் ஒரு ஆறு இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போது மரணமே கூட சம்பவிக்கும். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி புலன் வழியாக நாம் செல்லும் பொழுது அதன் வழியாக நமக்கு துன்பம் வந்து நேரும். அப்படி அந்த துன்பத்தில் வீழ்ந்து குன்றி, என்னுடைய ஒழுக்கம் குன்றி, என்னுடைய அறிவு குன்றி, குடிப்பிறப்பு குன்றி, அப்படி என்னுடைய உயர்வுகளெல்லாம் குன்றும்படி வீழுகின்ற என்னை விட்டு விடாதே. இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பாலியல் இன்பங்களில் தோய்ந்து நம்முடைய அறிவு, ஒழுக்கம், நம்முடைய செல்வம், உயர்வு எல்லாம் குன்றி போய்விடும். அதில் வீழ்ந்து விடுகின்ற மனநிலை உடையவனாக இருக்கின்றேன் நான். அப்படிப்பட்ட அடியேனை விட்டுவிடாதே. நான் உன்னுடைய அடியவன்.
அப்படி அடியவனாக இருக்கின்ற என்னை இது போன்ற தாழ்ந்த சுகங்களை நாடி செல்லாமல் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை கைவிட்டு விடாதே. குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை. அப்போது இந்த இன்பங்களை நாடி செல்லுகின்றவன் என்ன விருப்பத்தோடு சொல்கிறான்? இதில் நமக்கு இன்பம் கிடைக்கும்னு தானே போகிறான். ஆனால் கிடைக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, மலையிலிருந்து வீழ்ந்து அழிதல். ஆகவே நம்ம நினைச்சது ஒன்று, அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது ஒன்று. ஆகவே இந்த இன்பத்தை நாடி செல்லுகின்ற என்னுடைய விருப்பத்திலிருந்து என்னை கடைத்தேற்றி என்னை கைவிட்டு விடாமல் உலகச் சார்பு எய்தாமல் நான் உன்னையே நாடியிருக்கும்படி செய்வாயாக. இப்போ சாமி துறவினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு பாலியல் இன்பங்களெல்லாம் விஷமாக தோன்றுகிறது. அந்த மனநிலையிலிருந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கின்ற அடியேனை, அடியேன் என்று இங்கே சிவபெருமானிடம் தன்னை பற்றி அடியேன் என்று சொல்வது எதற்காக அப்படின்னா, நான் உன்னையே உன்னுடைய திருவடியே நினைத்து கொண்டிருக்கிறேன், உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்படி நினைத்து உன்னையே சரணாகதி அடைந்த என்னை நீ கைவிடுதல் தகாது, என்னை நீதான் கைதூக்கி விட வேண்டும். இதுபோன்று பாலியல் இன்பங்கள் என்னை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன, என்னுடைய மனம் அதை நாடுகிறது. நான் உன்னுடைய அருமை, நீ பேரருளாளன், ஆகவே என்னை கைவிட்டு விடாதே, என்னை காப்பாற்று. அப்படி காப்பாற்றி என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. எந்த விதமான பொறியினால் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் நம்மை துரத்தினாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை இங்கு நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் நமக்கு இங்கே சொல்லி அருள்கிறார்கள். அற்புதமான ஒரு வழி. மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை அன்பு முதிர்ச்சியினாலே, மெய்னா உடல், முழுதும் கம்பித்து அன்பினுடைய முதிர்ச்சியினாலே இந்த உடல் முழுதும் நடுங்கி. அந்த உடல் எப்போ நடுங்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளத்துக்குள்ளே இறைவன் மீது ஏற்படுகின்ற அன்பு முதிர்ச்சியினாலே உடலும் நடுங்கும். அப்படி உடலும் நடுங்கி யார் கண்ணிலே நீர் வழிய உன்னை நோக்கி இருக்கிறார்களோ அந்த அடியாரிடை என்னை ஆர்த்து வைத்து. ஆகவே நான் ஐம்புல இன்பங்களிலே திளைத்திருக்கிறேன், அந்த ஐம்புல இன்பங்களிலிருந்து நான் நீங்க வேண்டும். அந்த நீங்கி நான் கடை தேறுவதற்கு, உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு, உன்னுடைய புலன்கடல் ஞானமயமான திருவடியை நான் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் முதலிலே என்னை அடியாரிடை ஆர்த்து வை, அடியாருடைய மத்தியிலே என்னை வை, என்னை பிணித்து வைக்க வேண்டும். பக்தியினுடைய பெருக்கு வரும்பொழுது ஒருத்தர் கண்ணீர் வரும். அதை நம்முடைய அனுபவத்திலே நாம் உணரலாம். நம்முடைய அடியார்கள் பல இடங்களில் அதை சொல்லுகிறார்கள். ஆடியும் அலறியும் பாடியும் பறையும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அரைந்தாற்போல கசிவது பெருகி கடலன மருகி அகங்குழைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகம்பை என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் வழித்துறை பூனதுவாக கோணுதலின்றி சதுரடந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமணமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்றுகளாதே திருவடியினை பிரிவினை அறியா நிடலது போல முன்பின்னாகி முனியாத திசை என்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலொன்றி நாத என்றற்றி உரைதிடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுந்துளி எறும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அப்போ இறைவனை நினைத்தவுடனே அந்த கண்ணிலே அருவியாக அப்படியே கொட்டுகிறது. அப்பர் பெருமான் ஒன்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணுதெல்லாம். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை, அன்பினுடைய மிகுதியினாலே உள்ளத்து உணர்ச்சி ஏற்பட்டு உடம்பிலே உள்ள அங்கங்களெல்லாம் நடுங்கி மயிர் கூச்செறிந்து நாக்கு தழுதழுத்து பேச முடியாமல் விக்கித்து நின்று கண்களிலே அருவி சோர அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள்.
நான் கடைத்தேற வேண்டும் என்றால், நான் பொறியின்பங்களிலே புலனை பற்றி கொண்டு இங்கு இந்த உலகத்திலே தடுமாறி கொண்டு இருக்கிறேன். இதிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்றால் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார் அழும் அடியாரிடையே ஆர்த்து வைத்துன்னா நான் ஓடினாலும் ஓடுவேன், கட்டி போடுங்கிற. ஆர்த்தல்னா பிணித்து வைத்தல், கட்டி போடுதல். நகமெல்லாம் தேய, பூ கட்டும் பொழுது நகமே தேஞ்சு போகணும். நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் தொழுது தூவி. நகமெல்லாம் தேயும்படியாக பூவை கட்டி நான்மலர், அந்த அலர்ந்த மலர்களை இறைவனுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்து தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலாது கோயில் இல்லை. சாமிக்கு எது கோயில்? ராஜசோழீஸ்வரர் இருக்கிற கோயிலா? கோயில் தான். ஜடாயுபுரீஸ்வரர் இருக்கிறது கோயிலா? அது கோயில் தான். சிதம்பரம் கோயிலா? கோயில் தான். இன்னொரு கோயிலும் இருக்குது. அது என்ன கோயில்னா, ஒவ்வொரு உயிரும் அவனுடைய கோயில். யாரெல்லாம் நகமெல்லாம் தோய மலர்களை தொடுத்து இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கிறார்களோ, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்துகிறார்களோ, அவருடைய அகமலால் கோயில் இல்லை, ஐயன் ஐயாரனார்க்கே. அப்போ சிவபெருமானுக்கு கோயில் எதுன்னா அடியார்கள் தான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, தில்லையிலே அவன் நடனம் ஆடுகிறான். ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, அந்த சிவபெருமான் ஒவ்வொரு உயிரிலும் நடனமாடிக்கொண்டிருக்கிறான். அழும் அடியாரிடை மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து, ஆக என்னை பிணித்து வைத்து. ஏன் அப்படி கட்டி வைக்கணும்னா ஓடிவிடுவானா? எங்கே ஓடிவிடுவான்? உலகியல் இன்பங்களுக்கு ஓடிடுவேன். நான் உலகியல் இன்பங்கள் என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது, நான் அங்கே ஓடி போய் விடுவேன். அதனால் என்னை ஆர்த்து வை. கட்டி போட்டான். இந்த பழங்காலத்தில் ஒரு தண்டனை கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்து பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா இவ்வளோ பெரிய கட்டை இருக்கும், அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அதில் ஒரு சங்கிலி போட்டு காலில் கட்டி போட்டுருவாங்க. இவனால் ஓடவே முடியாது. ஏன் ஓட முடியாதுன்னா, அந்த கட்டை அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு 10 கிலோ கட்டையாக இருக்கும். அது இவன் காலில் கட்டி அதில் ஒரு ஆணியை போட்டு அதுலேருந்து ஒரு சங்கிலியை போட்டு இவன் காலில் கட்டிடுவான். எங்கேயும் எழுதி போக முடியாது. அதுதான் சொல்கிறார் இங்கே, ஆர்த்து வைத்து மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து கட்டி வைத்து. ஏன்னா மீண்டும் என்னை அறியாமல் இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே நான் சென்று தடுமாறிவிட்டால், அப்படி போகிறது எவ்வளவு துன்பத்தை தரும் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அங்கு செல்லாமல் என்னை பாதுகாக்க வேண்டும். சுவாமி இந்த அடியார் நடுவுள் இருக்க வேண்டும் என்ற செய்தியை திருவாசகத்தில் ஒரு 6 இடங்களில் சொல்கிறார். அடியார் நடுவில் என்னை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூட இந்த ஆராய்ச்சியை விரிவாக செய்யலாம். திருப்படையாட்சி அப்படின்னு 49வது பதிகம், அதிலேயே 2 இடங்களில் சொல்லுகின்றார்கள். தன் அடியாரடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே. உன்னுடைய அடியவர்களுடைய திருவடி என்னுடைய தலையில் பொருந்த வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும்னு கேட்குறார். அடியாருடைய பெருமை. இன்னொரு இடத்துல, இன்னொரு பாடலில், இது 6வது பாடல், 2வது பாடலில், உன் அடியார் அடியோமென உய்ந்தனாகாதே. நான் உன்னுடைய அடியவருக்கு கூட அடியவனாக இருக்கக்கூடாது. உன்னுடைய அடியவருக்கு அடியவனாக இருந்தால் என்னுடைய துன்பங்களெல்லாம் என்னை விட்டு போய்விடும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும். அடியாருக்கு அடியாராக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு. கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் அப்படின்னு அடுத்த பாடல். கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். உன்னுடைய அடியாரோடு இருக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறார்கள். என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன். பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியரோடும் கூடாது, எந்நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாய். உன்னுடைய
அடியார்களோடு சேராமல் இருந்ததினால் எனக்கு இந்த பிறவியாகிய பிணி என்னை இந்த உலகத்தில் இருத்தி வைத்திருக்கிறது. நான் பிற்பட்டு இருந்தேன், உன்னுடைய அடியார் கூட்டத்தில் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடியார் நடுவில் இருக்காதனால. இன்னொரு பாடலில் சொல்லுகிறார், இது ஆனந்த மாலை என்ற பாட்டில் பதிகத்தில் 2வது பாடல். இன்னொரு பாடல், ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின, இது அற்புத பதிகத்தில் அற்புதப்பத்து அப்படின்னு ஒரு பதிகம். அதில் சொல்கிறார், ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்தி என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியன் உணர்தந்து ஒளியாக்கி. அதுக்கு மேலே தான் நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்ல வர்றேன். அடியார்கள் நடுவில் இருக்கணுங்கிற செய்தியை மட்டும் சொல்கிறேன். பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால். அடியாரோடு என்னை சேர்த்து வைக்கணும்னா எனக்கு அந்த தகுதி இல்லை, அதுக்கு உன்னுடைய கருணை எனக்கு தேவை. பரம்பெரும் உன்னுடைய பரம்பெரும் கருணை, மேலான பெரிய கருணையினால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே. ஆகவே நீ என்னை அடியாருக்கு மத்தியில் என்னை கழட்டி வச்சிருக்கே, அந்த அற்புதத்தை நான் என்ன சொல்லி போடுவேன். இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினி தருளினன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. அப்போது இறைவன் வரும்பொழுது யாரோடு வருகிறான்? தன்னுடைய பரிவாரங்கள் என்னன்னா வேறு தேவாதி தேவர்களெல்லாம் அழைச்சிட்டு வரலையா, அடியாரோடு வருகிறான். இறைவன் ஈண்டிய அடியாரோடும் பொலிதரு புலியூர் புக்கினி தருளினன். எங்கே தில்லைக்கு வர்றான் சாமி, யாரோட வர்றான்? ஈண்டிய அடியாரோடும், அப்படியே திரட்சியாக இருக்கக்கூடிய அடியார்களோடு வருகிறான். ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. கையிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தில்லைக்கு வரும்பொழுது அடியார் கூட்டத்தின் நடுவிலே அவன் வருகிறான். இப்படி அடியார்கள் அவ்வளவு சிறந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே இருப்பது நாம் பெற்ற பிறர்க்கரிய பேர். இப்போ நம்ம அடியார்கள் கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ இதற்கு என்று நாம் கருத வேண்டும். அப்படிப்பட்ட இது முற்றிலும் சிவ சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கின்றவர்கள், வேறு சிந்தனை இல்லாமல் சிவ சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய நடுவிலே அமர்ந்திருப்பது என்பது நாம் செய்த தவ பயன் என்றே கருத வேண்டும். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து என்னை வைத்து அதற்கு பிறகு ஆட்கொண்டருளி. அப்போ இந்த உலகியல் புலனின்மங்களிலே வீழ்ந்து கிடக்கின்ற என்னை கொழுமணி ஏர் நகையார் குங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விட்டுவிடாமல் என்னை அடியாரிடை ஆர்த்து வைத்து என்னை தெய்வீக நலன்களெல்லாம் முற்றும் எனக்கு வருமாறு செய்து அதன் பிறகு என்னை ஆட்கொண்டு அருளி. அதுக்கு பிறகு என்னை ஆளாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்து. திருப்பெருந்துறையிலே முதலிலே ஆளாக ஏற்றுக்கொண்டார், திரும்பவும் என்னை ஆட்கொண்டு உன்னோட அழைச்சிட்டு போயிடு அப்படிங்கிறார். கேட்டாயோ தோழி கிரி செய்தவாரொருவன் தீற்றார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி. சாமி அப்படி பண்ணானா, ஆட்கொண்டருளதுனால என்ன, இதுவரையிலும் காட்டாததை காட்டினானா. இதுவரையிலும் உலகமயமாக இருந்தது, சாமிக்கு ஆட்கொண்டான்னா எல்லாம் சிவமயமாக தெரியும். காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி, எல்லாத்துலேயும் சிவம் காட்டி. கோழி பெடையுடன் கூடி வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கையில் காட்சி கிடச்சோன்னா பார்க்குறார் உலகத்தில் எல்லாம் அம்பிகையும் சாமியமாக தெரியும். கோழி பெடையுடன் குயில் பெடையுடன் எல்லாமே. களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன. ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் சிவம் காட்டி, காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி, தாழ்த்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை செய்ய நாம் வேலை வீடைத. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களாம், என்னடா பைத்தியம் மாதிரி அலறிக்கிட்டு இருக்கானேன்னு. நாட்டார் நகை செய்ய நாம் வேலை வீடைத, அவர்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச பதம் என்ன, சாயுச்சிய பதவி. நாம் வேலை வீடைத ஆழ்த்தான் கொண்ட ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய். ஆளாக என்னை கொண்டாய், என்னை ஆளாக கொண்டதுனால இவ்வளவும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்குறார். ஆட்கொண்டருளி அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி நின் புலன் கடல் இன்னும் காட்டு. உன்னுடைய ஞானமயமான திருவடியை மீண்டும் முதல்லே காட்டியிருக்கிற,
அருபரத்தொருவன் அவனில் வந்து குருபரனாகி வந்த நேரத்திலேயே காட்டிட்டேன். அந்த திருவடியை காட்டின இன்னும் ஒரு முறை இன்னும் காட்டு, புலன்கடல் காட்டு என்று தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லி அருள்கிறார்கள். இந்த பாடலிலே உலகமுகப்பட்டு கிடக்கின்ற என்னுடைய சிந்தனையை இதிலிருந்து மீட்டெடுத்து அடியார்கள் மத்தியிலே என்னை ஆட்படுத்தி என்னுடைய மலமாசுகளை எல்லாம் கழுவி என்னை உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாக்கி உன்னுடைய ஞானமயமான திருவடியிலே என்னை சேர்த்து கொண்டு உன்னுடைய தரிசனத்தை எனக்கு நல்குவாயாக என்று இந்த பாடலிலே தன்னுடைய பணிவான விண்ணப்பத்தை சுவாமிகள் தெரிவிக்கிறார்கள். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து பற்றற்று நான் உன்னையே சேர வேண்டும், உன்னுடைய ஞானமயமான திருவடிகளை சிவசாயுச்சியத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இங்கு சொல்லப்படுகிறது. கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை என்று இதிலிருந்து என்னை வேறுபடுத்தி என்னை உன்னுடைய புலன்கடல் ஞானமயமான திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதனாலே இந்த பிரபஞ்சத்தில் அவர் பற்றில்லாமல் இருக்கக்கூடிய அந்த தெளிந்த சிந்தனையை இந்த பாடலிலும் சொல்லி அருள்கிறார்கள். பிரபஞ்ச வைராக்கியம் மிகச் சிறப்பாக இதில் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த திருவிருத்தத்தை நிறைவு செய்வோம். இந்த பாட்டை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கடலே. திருச்சிற்றம்பலம்.